தங்க வரதராஜன், உங்களிடமிருந்தே நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போலவே பல தருணங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வருகையின் போது நிறைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தது நம்ம பார்த்தோம். குறிப்பாக கழகங்கள் இல்லா தமிழகம் என்ற ரீதியில் நிறைய கருத்துக்களை முன்வைத்தார். ஊழல் திமுக என்று வாரிசு அரசியல் உள்ளிட்ட நிறைய கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவு செய்து வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் தற்போது திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிறைய ஆதரவு, எதிர்ப்பு, கருத்து விமர்சனங்களை உருவாக்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பேச்சின் பின்னணி என்ன, இதை எப்படி பார்க்கலாம்? வணக்கம் திரு கிறிஸ்டோபர். பேனலிஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவா மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர் ஏதோ பொத்தாம்பதுவான ஒரு அரசியல் தலைவர்லாம் கிடையாது. அவர் மிகப்பெரிய இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு நவீன அரசியல் சாணக்கியம். அது களத்துல அரசியல் களத்துல மக்களுடைய எண்ணங்களை புரிந்து பாஜகவுடைய ஒர்க்கர்ஸ் அதை இப்படி வேலை பார்க்க வச்சு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கணும்னு சொல்லதும் கை தேர்ந்தவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர். அவர் ஏதாவது பொத்தாம்பதுவாக பேசிட மாட்டார். எது சாத்தியமோ அதை சொல்லுவார். அதுதான் அவருடைய பழக்கம். என்ன சொல்லியிருக்காரு? தமிழக மக்களுடைய மனங்களை அறிஞ்சு அவருடைய எண்ணங்களை அறிஞ்சு சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட நீ தமிழக அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய சாதம் இருக்கிறது உண்மை. அதை விட மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. அந்த கோபம் புயலாக உருவெடுத்திருக்கின்றது. அந்த புயல் தான் திமுக என்ற மரத்தை சாக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இதுல என்ன தவறு காண முடியும்? இது மக்களுடைய எண்ணங்களை என்று சொல்லியிருக்கின்றார். ஆக பூத் ஒர்க்கர்ஸ் நீங்க களத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு திமுக எதிராக எவ்வளவு எதிர்ப்பு அலைகள் இருக்கின்றது. அதை பூத்துல ஒர்க் பண்ணி எப்படி பூத்தல வெற்றி தரும் எப்பவுமே அமித்ஷா அவருக்கு தெளிவா சொல்லுவார். ஏன்னு என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா நாங்க 2014 அந்த உத்தரப்பிரதேச இன்சார்ஜா இருந்தவர் எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கிட்டத்தட்ட நாங்க 23 இடங்கள் எங்களுடைய கூட்டணி வெட்டும் என்று சொன்னால் அவருடைய பணி என்பது அளப்பறிக்கிறது. எங்களுடைய காரியகர்த்தர் பூத் ஒர்க்கர்ஸ் எப்படி ஒருங்கிணைக்க தெரிந்தவர். அதனாலதான் இன்னைக்கு சொல்லுகின்றோம். இன்னைக்கு தமிழகத்திலே அவர் சவால் எடுத்து வந்திருக்கின்றார், சபதம் எடுத்து வந்திருக்கின்றார். அதனால அவர் பொத்தாம் பொதுவாக எல்லாம் பேசவில்லை. மக்களுடைய எண்ணங்களை எடுத்து பேசுகின்றார். மக்கள் விரோத ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு பூத்தங்கள் இருந்திருக்கு. அவர் ஒரு வார்த்தை சொல்வார் திரு கிறிஸ்டோபர் எப்பயுமே ஒர்க்கர்ஸ்க்கு, உன்னுடைய நீ எவ்வளவு பெரிய அரசியல் பொறுப்பாளராக இரு, நிர்வாகியா இரு, நீ தேசிய தலைவராக இரு, ஆனால் உன்னுடைய சொந்த பூத்திலே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்வார். அதாவது வலிமையான பூத்து என்பதே தான் நம்முடைய வெற்றி தரும். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி பூத்துல ஜெயிச்சுக்குது ஆட்சி அதிகாரம் நம்ம பாஜக கிடைக்கும் சொல்லுவார். அதை சத்திருக்கின்ற சாணக்கியம் இன்றைக்கு எங்களுடைய 5 மாவட்டத்துல பார்த்திருக்கலாம். எந்த அளவுக்கு உற்சாகமே எங்களுக்கு உறுப்பினர் கலந்திருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அலங்கல ஆட்சியை பற்றி அவர் தெளிவாக பேசியிருக்கின்றார். பல்வேறு விவகாரங்களை பற்றி பேசுகின்றார். தமிழக அரசாங்கம் எந்த விஷயம் நோக்கி போய்கின்றது. திமுக என்று சொன்னால் மிகப்பெரிய ஊழல் கட்சி, திமுக என்று சொன்னால் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாத கட்சி, திமுக என்று சொன்னால் மக்கள் விரோத ஆட்சி, திமுக என்று சொன்னால் ஆணவ படையில் அதிகம் நடக்கக்கூடிய ஆட்சி, திமுக என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்ற ஆட்சி, இப்படி பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்க தொண்டர் மத்தியில் பேசியிருக்கின்றார். அது தமிழ் மக்களுக்கும் அது வெளிவந்திருக்கின்றது. அதனால யதார்த்தத்தை அவர் பேசியிருக்கின்றார். வேரோடு பிடுங்கி எரிந்து விட வேண்டும் அப்படின்றதுதான் நிறைய விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. திமுகவின் வேர் என்பது அதன் சித்தாந்தம், அதன் கொள்கை கோட்பாடு, திராவிட சித்தாந்தம். அப்போ வேரோடு பிடுங்கி எரிந்துவிட வேண்டும் என்பதற்கான பொருள் என்பது திராவிட சித்தாந்தத்தை நாம் முற்றாக அழிக்க வேண்டும் என்பதுதான் பொருளா? அதாவது திராவிட சித்தாந்தம் என்பது திமுக சித்தாந்தம் என்பது வேறு, திராவிட சித்தாந்தம் என்பது திமுக சித்தாந்தம் என்பது ஒரு விஷயத்த நீங்க எதை சொல்றேன். நாங்க என்ன பாருங்க, இன்றைக்கு திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ இதாவது இன்றைக்கு பாருங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாட்டினுடைய தமிழக வரலாற்றுல 70 ஆண்டுக்கு பிறகு நிச்சயமாக அதிகமா, அதாவது ஏற்கனவே 4 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. நீ 10 லட்சம் கோடி ரூபாய் 4 ஆண்டுகள்ல. அப்ப இது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றா இல்லையா? அப்படிப்பட்ட ஆளுகின்ற கட்சியை ஆட்சிய அதனுடைய அடித்தளத்தை அசைத்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அதை தான் சொல்லி இருக்கின்றோம். ஒரு விஷயத்த நீங்க இது ஆணவ பேச்சு அல்ல, இது மக்களுடைய நல சார்ந்த பேச்சு, இது அரசியல் விமர்சன பேச்சு அல்ல, இது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க. ஆணவ பேச்சு என்றோ தேவையற்ற பேச்சு என்றோ அப்படின்ற விமர்சனங்கள் வரும். அதை நம்ம புறந்தள்ளிடலாம். அதை நம்ம ஏற்கிறதும் நீங்க ஏற்க மறுப்பதும் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உரிமை. ஆனா இதுவரை இல்லாத வகையில் இந்த விமர்சனம் அதோட வேரோடு பிடுங்கி எரிந்து விட வேண்டும், எரிந்து விடுவோம், ஒன்று கொடுவோம் என்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா?
அது நான் கேட்கிறேன். அது காலத்தினுடைய ஆட்சியிலிருந்து காலத்தின் அகற்றுவது தேவை என்பது வேறு, பெற்ற நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது வேறு, திமுக மீதான குற்றச்சாட்டு விமர்சன கருத்துக்கள் என்பது வேறு. ஆனா வேரோடு பிடுங்கி எறிந்து விட வேண்டும், அதற்கான அர்த்தம் நான் கேட்கிறேன். நிச்சயமாக திமுக என்ற தீய சக்தியை வேரோடு பிடுங்கக்கூடிய நேரம். நீங்க 50-60 ஆண்டுகாலமாக நீங்க களத்துல இருக்கலாம். நிச்சயமாக இந்த மண்ணுக்கு எதிரான கட்சி இன்னைக்கு கட்சி ஆரோக்கியத்தா இருக்கலாம், காவிரி இருக்கலாம். இப்ப மீண்டும் 4 ஆண்டு கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க ஊழல் தான் சரி, எந்த துறையில ஊழல் அதே அவரே பட்டியலிட்டு பாருங்க. டாஸ்மார்க்கா இருக்கலாம், எல்காட்டா இருக்கலாம், நீங்க இது தேசிய சட்டம் கொடுக்கறதுலயா இருக்கலாம், எல்லா துறையும் ஊழலே பண்ணியிருக்கிறத தவிர நாட்டு மக்களுக்கு நீங்க ஒண்ணும் செய்யல. அதனால உங்களை வேரோடு அகற்ற வேண்டிய நேரம் சொல்றாரு. சொல்றேன், இதை பாருங்க. நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாத்தீங்கன்னா மக்களுடைய எண்ணங்களை தான் நீங்க வந்திருக்கிறோம். ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்ப நீங்க திருவிழாவில கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய எங்களுடைய கோட்டை, இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அப்படின்னு திருவிழாவிலே எங்களுக்கு சவால் விட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கோட்டை இன்னைக்கு தகர்த்தமா என்பதை புரிஞ்சு பார்க்கணும். மக்கள் ஆதரவு இருக்கின்ற பொழுது, மக்கள் ஆதரவு இருந்தால் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும், எதிர்ப்பு இருந்தால் கூட்டுக்கு போக வேண்டியதுதான். அதே போல ஜம்மு காஷ்மீர்லயே சரி, நாங்க குறிப்பிட்ட காலங்களில் முஸ்லீம் செய்யக்கூடிய கட்சியோட ஆட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் அங்க ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் சொல்லுது. அமைச்சு காட்டமா இல்லையா? இன்னைக்கு 27% ஜம்மு காஷ்மீர்ல பெரிய கட்சி என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். பள்ளத்தாக்கு சேர்த்து நான் சொல்றேன். அப்ப அசாமில் அதே போல காங்கிரஸ் சொல்லுச்சு, நீங்க எல்லாம் ஒண்ணுமே வர பண்ண முடியாது. அதனால எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கெல்லாம் வரக்கூடாது என்று சொல்றார்களோ அங்க எல்லாம் பாஜக மக்களுடைய ஆட்சி மக்கள் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை என்டிஏ சர்க்கார் எங்கெல்லாம் ஆளுதோ, அது பீகாரா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், அங்கெல்லாம் எடை போடுகிறார்கள். அதனால எங்களுடைய கூட்டணிக்கு அபயம் தெரிந்தாங்க. அந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக ஆட்சி இருக்கின்றது. அதுபோல இங்கு நம்ம மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில தேசிய ஜனநாயக ஆட்சி அமைப்பும் என்று அவர் சொன்னது செய்தி காட்டக்கூடியது. அதை தான் நீங்கள் தொண்டர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ அவர் அமித்ஷாவோட அந்த கருத்திற்கு பெரிய அளவில் எதிர்ப்புகள் இங்கே எழல. திமுக தரப்பில் கூட பெரிய அளவில் எதிர்ப்புகள் எழல. அமைச்சர்கள் ஒரு சில பேர் செய்தியாளர்களோட கேள்விக்கு தான் அந்த பதில் கூட தந்திருக்காங்க. ஆனால் பெரிய அறிக்கைகள் வாயிலாகவோ அமித்ஷாவோட பேச்சு தொடர்பாக பெரிய எதிர்ப்புகள் எழுவதை நம்ம பார்க்க முடியல. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் பேசுவதை பொருட்படுத்தவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை வெயிட் அண்ட் சீ அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா? பாஜக என்ற வார்த்தையை உச்சரிக்காமல் திமுகவில் அரசியல் செய்ய முடியுமா என்பது அண்ணன் என்னுடைய நாகை சார்ந்த அண்ணன் நிஜாமுதீன் அவர்கள் நிச்சயமாக அவருடைய நேரத்தில் பதில் சொல்வார் நினைக்கிறேன். அது போல அண்ணன் விசிக அண்ணன் பாலசிங்க அவர்கள் சொல்வார் நினைக்கிறேன். அதனால பாஜக இல்லாமல் உங்களுக்கு எந்த அரசியலுமே செய்ய முடியாதுங்கிறப்ப இதை நீங்கள் நீங்க கடந்து போகலாம் இருக்கலாம். மக்கள் நிச்சயமாக இன்றைக்கு அதை மிகப்பெரிய வரவேற்றிருக்கின்றாங்க. அதனால நீங்க இன்னைக்கு வேற விதத்துல முதலமைச்சர் வெளிக்காட்டார். இப்படி சொல்ல முடியாம அவர் என்ன பண்ணார், காலையில உடனே மத்திய அரசு மாநிலத்தை பிரதிக்கிறது, மாநில சுயாட்சி ஒழிக்கிறது, இதெல்லாம் அந்த கோபத்தின் வெளிப்பாடு. நீங்க அதை கனெக்ட் பண்ணி பாருங்க, எல்லாமே அது ஒன்னா புரியும். அப்ப மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஏன் நீங்க 10 வருஷம் ஆட்சியில இருக்கிறப்ப 2004 இருந்து 2012 மாநில சுயாட்சி தெரியாது, மத்தியில கூட்டாட்சி தெரியாது. அதான் சிவப்படி படலிசத்தை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தருவியே கிடையாது. அதை தான் சொல்றேன், திமுக வெளிப்படுத்த சொல்லக்கூடாது. திமுக முதலமைச்சர் வேற வகையில அதுக்கு பதில் சொல்லியிருக்கார் அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க. எல்லாரும் அப்படிதான் பார்க்கணும். உங்களுக்கு அது புரியும். நிறைய ஊழலை பட்டியலிட்டு இருக்காரு. டாஸ்மாக் ஊழல், எல்காட் ஊழல், போக்குவரத்து துறையில் ஊழல், வேட்டி சேலை வழங்குவதில் ஊழல், மண்ணில் ஊழல் அப்படின்னு பெரிய பட்டியலை வாசித்து இருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னால் விஜயோட மாநாடு, 2வது மாநாடு நடைபெற்றது. விஜய் நிறையா விமர்சனங்கள் முன்வைத்தார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உள்துறை அமைச்சரும் அதே ரீதியில் தான் பேசுகிறார். நடவடிக்கை கையில் வைத்திருக்கக்கூடிய அமித்ஷாவும் போகிற போக்கில் தான் விமர்சனங்கள் முன்வைக்கிறார் அப்படின்னு சில கருத்துக்கள் வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது பாருங்க, அதாவது எந்த அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் பயங்கரவாதமா இருந்தாலும் சரி, பிஜேபியை பொறுத்த ஒரு பாலிசிங்க, we can't tolerate zero tolerance with corruption and terrorism. Zero tolerance for corruption and terrorism. அதாவது ஊழலும் பயங்கரவாதத்திலும் பாஜக ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, செய்யாது. இதுதான் எங்களுடைய பாலிசி. அந்த அடிப்படையில பயங்கரவாதத்தையும் நாங்க வேறெடுப்போம், ஊழலையும் வேறெடுப்போம். நீங்க இன்னைக்கு யார் தவறு செய்தாலும் இன்னைக்கு அமலாக்கத்துறை என்று ஒரு அட்டானமஸ் பாடி இன்னைக்கு அது தனியாக தன்னுடைய பணிகளை செய்தா இருக்குதா? இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. உடனே என்ன பண்றாங்க, பழிவாங்க நடவடிக்கை. நான் கேட்கின்றேன், அதுதான் சொல்றேன். இன்னைக்கு பொன்முடியவர்கள்
நீதிமன்றத்தால் அவர் நீதிமன்றத்தால் தான் அவருடைய வழக்கு தோன்றியிருக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல செந்தில் பாலாஜி இடைச்சாலையில இருந்து இன்னைக்கு பாருங்க 130 சட்டப்பிரிவை ஏன் எடுக்கிறாங்க? ஊழல் அப்படி சட்டம் இருந்தா இவர்களுடைய எதிர்கால ஊழல் பாதிக்கும், இவர்கள் தண்டிக்கப்படுவாங்க அச்சம் தான். அப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நீதிமன்றம் தான் நீதிமன்றம் சொல்லிதான் இன்னைக்கு ராஜினாமா பண்ணாரு. அப்ப பழிவாங்கிறது வந்து இந்த வழக்குலாம் செந்தில் பாலாஜி ஏற்பட்டதோ பொன்முடி வழக்கு ஏற்பட்டதோ எங்களுடைய மரியாதை நயனார் நாகேந்திர அவர்கள் தலைவர், இல்ல எங்க முன்னாள் அண்ணாமலை அவர்களா, இல்ல எங்க தமிழிசை அவர்களா, இல்ல எங்க திரு அச்சராஜா அவர்களா, இல்ல வானதி அவர்களா, இது போடப்பட்டதெல்லாம் யாரு இது அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப நீதிமன்றம் வந்து இருக்குது, அப்படிப்பட்ட ஊழல் அமைச்சர்களை ஏன் பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஊழல் ஆட்சி இன்னும் 1 டஜன் அமைச்சர் வந்து தன்னுடைய அமைச்சரவையில ஊழல் அமைச்சர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நடவடிக்கை நீதிமன்ற வாயிலாக வருகின்றது. அமலாக்கத்துறை என்னுடைய பணிகளை வந்து என்னவோ நீதிமன்ற சுற்று ஆணையன்படி பதிவு செஞ்சுட்டு இருக்கிறது. அதனால நடவடிக்கை என்பது இந்த அரசாங்கத்துக்கு உதாரணம் சொல்றேங்க. இன்னைக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில பறிமுதல் செய்யப்பட்ட ஊழல் செய்யப்பட்டவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது 5141 கோடி. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தால் இன்னைக்கு நரேந்திர மோடி தாமஸ் ஆட்சியில இன்னைக்கு பறிமுதல் செய்யப்பட்ட ஊழல் செய்வதா பறிமுதல் பணம் 1,54,000 கோடி என்பதனை மறந்துவிடாது. குறிப்பா வந்து நாங்க 2018 அதாவது பிரிவென்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018 கொண்டு வந்தது. இந்த வெளிநாட்டு தப்பியவங்க காங்கிரஸ் காலத்துல எவெல்லாம் வாங்கிட்டு பணத்தை கட்ட முடியாதோ கையாளாதவர்களோ அவங்கள்ட்ட காங்கிரஸ் எதப்பட்டு கொண்டு கொடுத்துச்சோ அந்த கடனை எல்லாம் இந்த ஆக்டை பொறுத்து நாங்க வசூல் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு பல நீதிமன்றங்கள் எங்க போனாலும் சரி ஓடி முடியாத அளவுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறத நீ மறுக்க முடியாது. அதில் திமுக இன்றைக்கு இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னு சொன்னா திமுகவும் முதன்மையாக ஊழல் செய்கின்ற ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பழைய அமைச்சர்கள் சொல்லுவார்கள். நம்ம தொடர்ந்து பேச